தாய்மொழி வழி கல்வி தாய் தமிழ் பள்ளி எனும் தோழர் சிவகாளிதாசனின் நூலை வெளியிட்டு அது சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்தும் கேட்டு மகிழ்ந்திருக்கிற அவையோர் அனைவரையும் அன்போடு வணங்குகிறேன். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர வாய்ப்பிருக்குமா என்ற வினா இருந்து கொண்டுதான் இருந்தது. இரண்டு சூழல்கள். ஒன்று, இந்த பள்ளியைப் போலவே எங்கள் பள்ளியும் இன்றுதான் தொடங்கிய நாள், திறந்த நாள். ஒரு தமிழ் வழிப்பள்ளி, தாய் தமிழ் பள்ளி என்னும்போது ஒரு இயல்பான ஒரு வணிக பள்ளிக்கு இருக்கிற பொறுப்புகளை தாண்டி எங்களுக்கான உழைப்பு மெனக்கடல்கள் மிக அதிகம். அப்படி இந்த நாளுக்காக நாங்கள் செய்த வேலைப்பாடுகள், இவற்றிற்கிடையே நேரம் ஒதுக்க இயலுமா என்ற நிலை, அதை தாண்டி நேற்று இரவிலிருந்து கொஞ்சம் முதுகோலி கடுமையான ஒரு சிக்கல். எப்போதேனும் மாட்டிக்கிச்சுன்னா ஒரு பெரிய சிக்கல் தான். நிற்கவோ உட்காரவோ முடியாத அளவுக்கு கடுமையான சூழலில் இன்றைய நாள் சமாளிச்சுட்டு வந்துட்டு எப்படி வர முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ கூட ஊசி மருந்து மாத்திரை அப்படின்லாம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறேன். அதற்கு காரணம் இந்த நூல், இந்த தலைப்பு. 1993 உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய முனைவர் பட்ட ஆய்வு மாணவராக இருக்கும்போது தமிழ் எதிர்நோக்கும் சிக்கலும் தீர்வுகளும் என்ற இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் இந்திய அளவில் நடத்திய போட்டிக்கு தமிழ் வழி கல்வி சிக்கலும் தீர்வுகளும் என்ற தலைப்பிலே ஒரு ஆய்வு கட்டுரை எழுதினேன். அது தொடக்கப்பள்ளியில் தொடங்கி பல்கலைக்கழகம் வரை தமிழ் கல்வி மொழியாக்குவதற்கு என்னையெல்லாம் வேண்டும், எவையெல்லாம் தடை, மொழிபெயர்ப்பிலே என்ன சிக்கல், பாடநூல்களிலே என்ன சிக்கல், சொல்லாக்கத்திலே என்ன சிக்கல் என்றெல்லாம் அமைந்த ஒரு ஆழமான ஆய்வு. அந்த ஆய்விலே இவற்றையெல்லாம் இப்படி தீர்க்க முடியும் என்று ஆய்வின் முடிவை எழுதும்போது இப்போது ஆங்கில பள்ளிகள் எல்லாம் பரவலாக வந்து கொண்டிருக்கின்றன. மக்களுக்கும் ஒரு மயக்கம் வந்து கொண்டிருக்கிறது. இவற்றிற்கான தீர்வு என்பது தமிழ் வழியிலே பள்ளிகளை நடத்துவதுதான். தனியார் பள்ளியின் மீதான மக்களுடைய மயக்கம் அது ஆங்கில வழி மயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் தனியார் நிலையிலே மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு கல்வியை தமிழ் வழியிலே தர வேண்டும் என்று அந்த கட்டுரையிலே தீர்வாக எழுதினேன். எழுதியதோடு நிற்க முடியவில்லை. அதே ஆண்டு 93-94 எழுதிய அந்த கட்டுரை 94 ஒரு தமிழ் வழி பள்ளியாக, பாவேந்த தமிழ் வழி பள்ளியாக ஒரு தமிழ் பள்ளியை தொடங்கினேன். இப்படி தமிழ் வழி கல்வி என்பதை நோக்கமாக கொண்டு பள்ளியை தொடங்கி அதற்கு பின்னால் பள்ளியோடையே இயங்கி பள்ளியின் ஒரு ஆசிரியராக, ஆசிரியர் பயிற்றுனராக முழுமையாக அதனோடு இயங்கிக் கொண்டு ஒரு தமிழிய கல்வியாக எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிற நிலையிலே இப்படி தமிழ் வழி பள்ளி, தமிழ் வழி கல்வி என்று யாரெல்லாம் பேசுகிறார்களோ அங்கெல்லாம் இணைந்து செயல்படுகிற ஒரு ஊக்கத்தோடு இயங்குகிற எனக்கு அதை ஒரு முழு ஒரு ஆக்கமாக, அதனுடைய பல்முக ஒரு ஆய்வாக, ஒரு தொகுப்பாக ஒரு நூலை நண்பர் சிவ காளிதாசன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் பங்கேற்காமல் எப்படி இருக்க முடியும்? அதனால் வந்துவிட்டேன். இந்த நூல் ஒரு பொதுவாகவே தமிழர்களிடம் ஒரு குறை உண்டு. வரலாற்று பதிவுகளை நாம் செய்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு உண்டு. கழக காலம் தொடங்கி காலமெல்லாம் நம்மளுடைய இலக்கியங்கள் நமக்கான பதிவுகளாக இருக்கின்றன. இருந்தாலும் கூட வரலாறாக பதிவு செய்கிற வழக்கம் நம்மிடம் இல்லை. இதை வெவ்வேறு காலகட்டத்தில் இதழ் சார்ந்த தமிழிய ஆய்வுகளை எல்லாம், நூல் ஆய்வுகளை, இதழாளர்களுடைய பதிப்புகளை எல்லாம் பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது அதில் பார்த்த இரண்டு செய்திகள், இரண்டு பேர் அதில் கவனமாக பங்காற்றி இருக்கிற ஒரு நிலையை பார்க்க முடிந்தது. தமிழ்நாட்டிலே இதழ் பதிப்புகளில், இதழ் பணிகளிலே மிகுதியாக ஈடுபட்டவர்கள் இங்கிருந்த பார்ப்பனர்கள். அவர்கள் அதில் ஈடுபட்டவர்கள். அவர்கள் அந்த காலத்தில் அவர்கள் சார்ந்த பதிவுகளை எல்லாம் அங்கே பதிவுகளாக வெளியிட்டு இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நடவாத ஒன்றை கூட நடந்ததாக அவர்கள் பதிவு செய்து இப்போது வரலாறாக எல்லாம் இருக்கிறது.
என் வாழ்க்கை சரிதம் என்று அவர்கள் எழுதியதைத்தான் நாம் வரலாறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் அதற்கு போட்டியாக இங்கே களத்திலே இயங்கியவர்கள் யார் என்று சொன்னால் இங்கிருந்த திராவிடர்கள். தமிழர்கள் அல்லாமல் இங்கே அரசியல் களத்திலே சமூக களத்திலே யாரெல்லாம் இயங்கினார்களோ, குறிப்பாக தெலுங்கர்கள் இங்கிருந்து இயங்கியவர்கள் எல்லாம் அவர்கள் ஊடகத்துறையிலே தங்களை இணைத்து கொண்டார்கள். இன்று எப்படி கல்லூரிகளிலே தமிழ் துறையிலே அவர்கள் இணைந்து கொண்டு தமிழ் உணர்ச்சி வராமல் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படி ஊடகத்துறையிலே அவர்கள் உள்ளே இறந்து கொண்டு அங்கே அவர்களுடைய பதிவை அவர்கள் எழுதி அவர்களுடைய எழுதியதுதான் வரலாறாக தமிழ்நாட்டிலே பதிய வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இங்கு இருக்கிற சிற்று ஊடகங்களிலும் சின்ன சின்ன இதழ்களிலும் நாம் நம்மளுடைய பதிவுகளை எழுத வேண்டும். அவைத்தான் நமக்கான ஆய்வுக்களமாக வரலாற்று களமாக இருக்கும். இந்த நிலையிலே தோழர் காளிதாசன் அவர்கள் இங்கே 2 இதழ்களிலே தன்னுடைய அவ்வப்போதான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அது வரலாற்று பதிவாகவும் கருத்து பதிவாகவும் தொடர்ந்து வந்திருக்கிறது. எனவே அதற்காகவே அவரை நாம் இங்கே பாராட்ட வேண்டும். இன்று நமக்கு தேவையான ஒரு ஆய்வுக்களமாக இது பல்வேறு தளப்பட்ட தலைப்புகளிலே பல்வேறு வகைப்பாடுகள் சார்ந்த கட்டுரைகள் தொகுப்பு. தமிழ் வழி கல்வி, தாய்மொழி கல்வி, தாய் தமிழ் பள்ளி என்று ஒரு பொது தலைப்பில் இருந்தாலும் பொதுவாக ஒரு நூலுக்கான தலைப்பு ஒன்று அந்த கட்டுரைகள் முழுமையாக இருக்கிற தலைப்பாக இருக்கலாம், அல்லது அதில் ஆழமாக பதிவு செய்கிற ஒரு கருத்தின் தலைப்பாக இருக்கலாம், அல்லது கட்டுரைகளுடைய பெரும்பான்மை சார்ந்த ஒரு தலைப்பாக இருக்கலாம். இந்த இடத்திலே 2 அடிப்படையிலே இந்த நூல் தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று, இந்த கட்டுரைகளுடைய பெரும்பான்மை சார்ந்து இது தாய்மொழி வழி கல்வி, தாய் தமிழ் பள்ளி என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் தேவை நோக்கி நாம் இப்போது பேச வேண்டிய தேவை நோக்கி இந்த தலைப்பு இந்த நூலுக்கு பொருத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்காகவும் அவரை நான் இங்கே பாராட்டுகிறேன். இந்த கட்டுரைகள் நான் குறிப்பிட்டது போல பல கட்டுரைகள் தாய் தமிழ் பள்ளிகளை பற்றி, தாய்மொழி கல்வியை பற்றி, தமிழ் வழி கல்வியை பற்றி பேசுகிறது. 25 கட்டுரைகளிலே சில கட்டுரைகள் புறநிலை தலைப்புகளாக இருப்பதை பார்க்கலாம். தந்தையர் நாடு, அல்லது தமிழ் புத்தாண்டு, தமிழர் திருநாள், உலக தாய்மொழி நாள் வரலாறு, அதிகாரமற்ற மாநில அரசுகள், அதேபோல் நீட் கோச்சிங் பற்றிய நீட் கோச்சிங் வணிக கொள்ளை, தமிழ்நாடு நாள், துரோணன் அல்லது துரோணா, தமிழர் விடுதலை இயக்கம், துறைதோறும் தமிழ் விடுதலை ஆகட்டும் என்ற கட்டுரைகள் நேரடியாக இங்கே தாய்மொழி வழி கல்வி அல்லது தமிழ் வழி கல்வி பற்றி பேசவில்லை. ஆனாலும் இந்த தலைப்பு, இந்த கட்டுரைகள் எல்லாம் இந்த தலைப்போடு ஆக பொருத்தமாக இருக்கின்றன. ஏனென்றால் தமிழ் வழி கல்வி என்பது வெறுமனே மொழி சார்ந்தது இல்லை, அது மரபு சார்ந்தது, வாழ்வியல் சார்ந்தது. நாம் தமிழ் வழியிலே ஒரு செய்தியை பெறுவது, இப்போது தமிழ் வழியிலே அயல் மருத்துவத்தை படிக்கிறோம். உடற்கூற்றியல் என்ற பெயரிலே அவர்கள் கூறுகிற செய்திகள் எல்லாம் படிக்கிறோம். ஆனால் வள்ளுவர் மருந்து என கூறும் ஒரு அதிகாரத்திலேயே மருந்து என்பது நம்மளுடைய உணவு முறை, வாழ்வியல் முறை அடிப்படையாக கொண்டது என்று அவற்றையெல்லாம் வகைப்படுத்தி இருக்கிற நேரத்தில் நாம் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு அயன் மருத்துவத்திற்குள் நாம் அடங்கி இருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் மருத்துவம் என்று சொன்னாலும் நம்மளுடைய தமிழருடைய மருத்துவம் இருக்கிறது, தமிழருடைய வாழ்வியல் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கூறுகளும் தமிழ் சார்ந்த கூறுகளையும் இணைத்து நாம் தமிழிலே படிப்பது தான் தமிழருடைய மரபாக இருக்க முடியும், தமிழ் கல்வியாக இருக்க முடியும். எனவேதான் அவற்றையும் இங்கே இணைத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இன்னொரு பக்கம் தமிழ் வழி கல்வியை, தாய்மொழி கல்வியை இப்படி அவர் வழிந்து தேவை என்று சொல்வதற்கான தேவை ஏன் ஏற்படுகிறது? இங்கே தமிழ் வழியிலே கல்வி இல்லை. முன்னால் ஐயா அருட்கண்ணனார் பேசியது போல அடிமைப்படுத்த வந்த ஆங்கிலேயன் கூட நம்மளுடைய மண்ணின் மொழியிலே கல்வியை கொடுத்த நேரத்தில் விடுதலை பெற்றதாக விடுதலை நாட்டிலே கூட இங்கு ஆங்கிலம் கல்வி மொழியாக மாறிப்போனது என்ற வேதனையை, துன்பத்தை இங்கு பதிவு செய்திருக்கிறார். உயர்கல்வி ஆங்கிலத்தில் இருக்கிறது என்றால் படிநிலையாக தொடக்க கல்வி,
தமிழில் இருந்து அதை நோக்கி படிப்படியாக நம்மளுடைய கல்வியை உயர்நிலை கல்வியை நோக்கி உயர்நிலை பள்ளி, அதற்கடுத்து கல்லூரி கல்வி என்று ஒவ்வொன்றாக தமிழ் வழியிலே கொண்டு வந்து ஆராய்ச்சி கல்வி தமிழில் தந்திருக்க வேண்டும். இது ஒரு அரசினுடைய கடப்பாடு, கடமை. ஆனால் இவர்கள் காலுக்கேற்ப செருப்பை பயன்படுத்துவதற்கு பதிலாக இரவல் பெற்ற செருப்புக்காக காலை வெட்டுகிற அறிவிலிகளாக இருக்கிறார்கள், அடிமைகளாக இருக்கிறார்கள். எனவே உயர்நிலையிலே ஆங்கிலத்திலே கல்வி இருக்கிறது, அதற்காக நாங்கள் தொடக்க கல்வியும் அல்லது பள்ளி கல்வியும் ஆங்கிலத்திலே மாற்றுகிறோம் என்று 6ஆம் நிலையிலிருந்து ஒரு பிரிவை தமிழ் வழியிலிருந்து ஆங்கில வழி கல்விக்கு ஒன்றியத்திற்கு ஒரு பள்ளி என்று பக்தவத்சலம் காலத்திலே தொடங்கினார்கள். அப்போது தொடங்கியது இந்த இழி நிலைப்பாடு. அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருத்தே போனது. இந்த வரலாறுகளை எல்லாம் இங்கே இவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தமிழ் வழி கல்வியினுடைய தேவை இருக்கிறது. ஐயா அருட்கண்ணனார் சொன்னது போல இங்கே மக்களுடைய மனநிலையே ஒரு அடிமை மனநிலையாக மாறி இருக்கிறது. இதற்கு 2 பெரிய காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நீண்ட நெடுங்கால அடிமை வாழ்வியல், தமிழருடைய வாழ்வியல். கலப்பிரர் காலம் தொடங்கி விஜயநகர நாயக்க மரபனுடைய ஆட்சி தொடர்ந்து பின்னர் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலம் வரை, அதற்கு பின்னாலும் கூட நாம் நம்மை ஆட்சி செய்யாத இந்த அடிமை வாழ்வியல், இன்னொருவருக்கு அடிமையாகவே இருந்த மனநிலை, இதனால் நாம் யார் ஆட்சி செய்தால் என்ன, அவர்கள் சொல்வதில் எதை ஏற்றுக்கொள்வது என்ற நம்மளுடைய மனநிலை தான் நம்மளுடைய அனைத்து பின்னடைவுக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த நிலையில் நாம் அவர்கள் கூறுவதையெல்லாம் ஏற்று கொண்டாடுகிற மனநிலைக்கு வந்திருப்பதால் நம்மளுடைய அடிமை மனநிலை, மாற்றாரிடமிருந்து வந்ததெல்லாம் சிறப்பு, மாற்றாருடையதெல்லாம் சிறப்பு என்ற மனநிலைக்கு நாம் ஆட்பட்டு இருக்கிறோம். இது ஒன்று. இரண்டாவது, இங்கு தமிழருடைய வாழ்வியில் தமிழரிடம் தமிழர் அல்லாதவர் இந்த 100 காலமாக தமிழர் அல்லாதவர்கள் இங்கு ஆட்சித்துறையிலும் அரசு துறையிலும் இங்கு அரசியலிலும் அவர்கள் உள்ளே நுழைந்த பின்னால் அவர்கள் தமிழருடைய உணர்வுகளை, உரிமைகளை மிக கவனமாக, தமிழ் பெருமிதம்தான் தமிழர்களுக்கு தன்மானத்தை தருவதாக இருக்கிறது என்று தன்மானம் என பேசிக்கொண்டே தமிழருடைய பெருமிதங்களை எல்லாம், தமிழ் பெருமிதங்களை எல்லாம் சிறுக சிறுக நசுக்கி தமிழருடைய மிகச்சிறப்பான தமிழ் கழக இலக்கியங்களை, அற இலக்கியமான உலகமெல்லாம் கொண்டாட வேண்டிய திருக்குறளை கூட தாழ்வாக எண்ண வைத்து தமிழை படிக்காத ஒரு மனநிலையை உருவாக்கினார்கள். நாம் எண்ணிக்கொண்டே இருக்கிறோம், நாம் சிறப்பாக இருப்பதற்காக, நாம் உயர்வு பெறுவதற்காக நம்மளுடைய வீட்டிலும் வேலைக்காரியிடம் கூட ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்று அவர்கள் சொன்னதெல்லாம் தன்மான உணர்வுக்காக என்று. இல்லை இல்லை இல்லை, நம்மளுடைய அடிமை மனநிலையை அவர்கள் மீட்டெடுப்பதற்காக, மீண்டும் நம்மை அடிமையாக மாற்றுவதற்காக செய்த ஆக பெரிய சூழ்ச்சி அது. அந்த சூழ்ச்சியினுடைய தொடர்ச்சி தான் நாம் இன்று அடிமை மனநிலையிலேயே ஆங்கிலத்தை பேசுவது, ஆங்கிலத்தை படிப்பது பெருமை என்று இருக்கிறோம். மாற்றாரிடமிருந்து வந்ததெல்லாம் பெருமை, இங்கு மாற்றார் எதை சொன்னாலும் அதெல்லாம் அறிவு என்ற மாயைக்கு நாம் ஆட்பட்டு இருக்கிறோம். இதை அவர்கள் திட்டமிட்டு கவனமாக உருவாக்கி இருக்கிறார்கள். இப்போது கூட நமக்கு தெரியும், சென்ற ஆண்டிலே வள்ளலாருடைய 200வது ஆண்டு வந்தபோது அப்போது இங்கே ஒரு பெரிய குரல் எழுந்தது. வள்ளலாரை எல்லாம் சனாதானிகள் எல்லாம் கொண்டாட வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடையதாக ஆக்க பார்க்கிறார்கள். இல்லை இல்லை, அது இந்த மண்ணுக்கானவர் என்று இங்கே இருக்கிற கழகங்கள் எல்லாம் பேசின. உண்மைகளெல்லாம் உண்மை என்னவென்றால், அவர்கள் இந்நாள் வரை அவரை இருப்பதை காட்டிக்கொள்ளாமல் இருட்டடிப்பு செய்தார்கள். அந்த நேரத்தில் சனாதானிகள் அதை முன்னெடுத்த உடனே ஐயோ ஐயோ அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் என்று இவர்கள் மறுப்பு பாட்டு பாடத்தான் வருகிறார்கள் ஒழிய தமிழருடைய பெருமிதம் இங்கு வந்துவிட வேண்டும் என்று இயல்முனையும் அவர்கள் எண்ணவில்லை. இப்படி தமிழ் ஆளுமைகள் ஒவ்வொருவரையும் இருட்டடிப்பு செய்து இங்கு ஒவ்வொரு பிறமொழியினரையே இங்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில்தான் பிற மொழி கல்விதான் சிறந்தது, பிறமொழி அறிவியல் தான் இங்கு சிறந்தது. தமிழருடைய சித்த மருத்துவமாக இருக்கட்டும், தமிழருடைய வானியலாக இருக்கட்டும், தமிழருடைய அறிவியல் மரபாக இருக்கட்டும், அனைத்தையும் எல்லல் செய்தே இவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் இப்படி செய்திருக்கிற நேரத்தில் தான் நாம் தாய்மொழி கல்வியை முன்னெடுக்க வருகிற நேரத்தில் இங்கே ஒரு பக்கம் இங்கே இருக்கிற அடிமை மனநிலை, இன்னொரு பக்கம்
இங்கே கல்வியாளர்களாக, அறிவியலாளர்களாக அல்லது அறிஞர்களாக அறியப்பட்டவர்கள் எல்லாம் ஆங்கில வழி கல்விதான் சரியானது, மக்களை மீட்கும் என்ற ஒரு மாயையை கட்டமைக்கிறார்கள். இந்த இடத்தில் மக்கள் அறியாமை மக்கள் அறியாமை மக்கள் அறியாமை என்று மக்களை குறை கூறுகிறார்கள். மக்களுக்கு அந்த அறியாமை திரையை வகுத்தவர்கள் எல்லாம் இந்த திட்டமிட்ட அயோக்கியர்கள் தான். இந்த கல்வியாளர்கள் என்ற போர்வையில் இருந்து இந்த நடிப்பு சுதேசிகள் தான். ஏனென்றால் அவர்கள்தான் இந்த கருத்தை திட்டமிட்டு திணித்தார்கள். ஒன்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும், ஆங்கிலம் தேவை என்று சொல்லுகிற எவரும் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதற்கான வழி என்பது, இரண்டாவதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது, ஒரு மொழியை மொழியாகத்தான் கற்றுக்கொள்ள முடியுமே தவிர ஒரு மொழியை அதன் வழியாக அதை பயிற்சி மொழியாக வைத்து கற்றுக்கொள்ளவே முடியாது என்ற உண்மையை திட்டமிட்டு அவர்கள் மறுத்திருக்கிறார்கள், மறைத்திருக்கிறார்கள். அதன் விளைவுதான் இங்கே ஆங்கிலத்தை நம்மளுடைய குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தொடக்கப்பள்ளியிலிருந்து ஆங்கிலத்தை வேண்டும் என்று தொடக்கப்பள்ளியில் அரசு பள்ளியெல்லாம் ஆங்கில பள்ளியாக திறந்து வைத்துக் கொண்டு எங்கள் பிள்ளைகள் ஆங்கிலத்தை விரும்புகிறார்கள், ஆங்கிலத்தையே கல்வியை தருகிறோம் என்று குழந்தைகள் திட்டமிட்டு அவர்கள் ஒரு சிந்தனை சார்ந்த பதிப்பை உருவாக்காமல், ஒரு படைப்பாக்கத்தை உருவாக்காமல் அவர்கள் அழிவை நோக்கி இங்கு அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய கல்வி என்பது எந்த காலத்திலும் ஒரு அறிவு சார்ந்த கல்வியாக வந்துவிடக்கூடாது என்று அவர்கள் ஆங்கில கல்வி இங்கே திட்டமிட்டு திணித்து இருக்கிறார்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு. ஏனென்றால் தாய்மொழியிலே படித்தால் நாம், ஏனென்றால் தமிழ் மொழி என்பது ஒரு ஆழமானது, செறிவானது. இதில் படித்தால் தமிழில் இருக்கிற பெருமிதங்கள் எல்லாம், அறிவு செல்வங்கள் எல்லாம் வந்திருக்கும். நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்று ஜெகதீஷ் சந்திரபோஸ் கண்டுபிடித்தார் என்று. ஆனால் நமக்கு தெரியும் தொல்காப்பியன் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நிலத்திணைகளுக்கு, மரம் செடிகளுக்கு உயிர் மட்டும் இல்லை உணர்வும் இருக்கிறது என்று அவர் கண்டறிந்து ஆய்வு செய்து, அவர் சொல்லவில்லை, அவர் சொல்லுகிறார் நம்முடைய முன்னோர் சொல்லி இருக்கிறார்கள் என்று. அப்படி என்றால் 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளுடைய அறிவு அவ்வளவு ஆழமானதாக இருந்த அறிவை எல்லாம் ஒதுக்கிவிட்டு வெளியிலிருந்து வந்த இடத்துல படிக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு திணிக்கப்பட்டதுதான் இந்த ஆங்கில வழி கல்வி. ஆங்கிலம்தான் அறிவு, ஆங்கிலத்தில் தான் படிக்க வேண்டும், ஆங்கிலத்தில் படித்தால் தான் நீ ஆங்கிலத்தையும் தெரிந்து கொள்வாய் என்று. நண்பர்களே, 2 செய்தியை ஆங்கில கல்வி சார்ந்து இப்போது ஒரு புரிதலுக்காக நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, இப்போது ஆங்கில வழி கல்வியே வந்து விட்டது, இப்போதும் கூட நம்முடைய பிள்ளைகள் ஆங்கிலத்தில் படிக்க முடியவில்லையே, ஆங்கிலத்தை படிக்க முடியவில்லையே, ஆங்கிலத்தை தெரியவில்லையே, நாங்கள் இன்னமும் அதைத்தானே கூட்ட வேண்டும் என்று இப்போது கல்வியாளர்கள் போர்வையில் இருப்பவர்கள் எல்லாம், இங்கே அதிகார போர்வையில் இருப்பவர்கள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இப்போது நம்மளுடைய குழந்தைகள் ஆங்கிலத்தை தெரியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், இப்போது குப்பையாக இருக்கிற இந்த பாட புத்தகம்தான். ஆங்கில கல்வி என்பது ஒரு புரட்சி. ஆங்கில வழி கல்வி என்பதை தாண்டி ஆங்கில புத்தகமே ஒரு தவறான ஒன்று. ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போது ஆங்கிலத்தை படித்தவர்கள் எல்லாம் 6ஆம் நிலையிலே ஆங்கிலத்தை ஒரு மொழிப்பாடமாக படித்தார்கள். 5ஆம் நிலையிலே ஒரு அறிமுகமாக இருந்தது. அவர்கள் பள்ளியினுடைய இறுதி வகுப்பிலே 11ஆம் நிலை படித்து முடிக்கும் போது புகுமுக வகுப்பிலே பியூசிக்கு அவர்கள் செல்வதற்கு முன்னால் ஆங்கிலத்திலே அவ்வளவு திறமையாக இருந்தார்கள். அதற்கு காரணம், அடிப்படையான தமிழ் மொழியை அறிந்து கொண்டு அதன் பின்னால் ஆங்கிலத்தை படிக்கும் போது ஒரு மொழியில் அடிப்படையில் ஒரு மொழியை தெரிந்து அடுத்த மொழி எப்படியெல்லாம் மாறுகிறது, எந்த அடிப்படையில் படிக்க வேண்டும் என்பதை புரிதலோடு படித்தார்கள். அந்த புரிதல் அவர்களுக்கு 2வது மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருந்தது, அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. ஆனால் இப்போது ஆங்கிலத்தை ஆங்கிலமாகவே படிக்கும் பொழுது இந்த ஆங்கில பாடப்புத்தகம் எப்படி இருக்கிறது? உலகத்தில் 2வது மொழியை படிப்பதற்கு 2-3 அடிப்படையான கருத்துக்களை சொல்கிறார்கள். ஒன்றாவது, முதல் மொழியான தாய்மொழியை படித்த பின்னால் அந்த மொழியின் வழியாக அந்த மொழியிலிருந்து எப்படி அது மாறுபடுகிறது, எப்படி அது தொடர்புபடுகிறது என்பதை மொழியியல் அடிப்படையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பாடம். ஒன்று முதல் மொழி தாய்மொழி, 2வது மொழியின் அடிப்படையில் அந்த தொடர்பை படிப்பது, 2 தான் அடிப்படை. 3வதாக அந்த 2வது மொழியை அவர்கள் எப்படி படிக்க வேண்டும் என்றால் அந்த மொழியினுடைய அடிப்படையான மொழியியல் திறன்கள் தெரிந்தால் போதும். ஒரு மொழியை எதற்கு நாம் கற்றுக்கொள்கிறோம்? இன்னொருவர் பேசுவதை நாம் புரிந்து கொள்வதற்கு, இன்னொன்று எழுதியிருப்பதை நாம் படித்து அறிந்து கொள்வதற்கு, இன்னொருவரிடம் நாம் கருத்தை பேசி விளங்க வைப்பதற்கு, இன்னொருவருக்கு நம்முடைய கருத்தை எழுதி விளக்குவதற்காக.
அப்படி என்றால் ஒரு தொடர் கற்றலுக்கும் ஒரு தொடர்புக்கு மட்டும்தான் இரண்டாவது மொழி தேவை. அதற்கான அடிப்படையான ஒரு புதிர் மட்டும்தான் இரண்டாவது மொழி தேவை. அப்படி என்றால் ஒரு எழுத படிக்க பேசி பழக இதற்குத்தான் இரண்டாவது மொழி தேவை. ஆனால் ஆங்கில மொழி இப்போது புத்தகம் எப்படி இருக்கிறது என்றால், தமிழ் மொழியிலே 5வதிலே ஒரு படிவத்தை நிறைவு செய்வதற்கு வருவதற்கு முன்னால் அதற்கு முன்னாலேயே ஆங்கிலத்திலே படிவங்கள் நிறைவு செய்வதற்கான திறன்கள் எல்லாம் வந்து விடுகிறது. நீங்கள் தமிழ் மொழியிலே ஒரு திறனை பெறுவதற்கு முன்னால் ஆங்கிலத்திலே திறனை பெறுவதும், ஆங்கிலத்திலே ஒரு செய்யுளை அவர்கள் விரிவாக படித்து பொருளை புரிந்து கொண்டு சொந்தமாக கருத்து எழுதுவதற்கும், ஒரு பாடப்பகுதியை படித்து அவர்களாக விளக்கம் எழுதுவதற்குமான திறன்கள் எல்லாம் ஒரு 5வது வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு வேண்டும் என்று திணித்தால் எப்படி அந்த குழந்தை இரண்டாவது மொழியான ஆங்கிலத்தை படிக்க முடியும்? எனவே அந்த புத்தகம்தான் தவறு. இரண்டாவது மொழியை முதல் மொழியாகவும் தாய்மொழியாகவும் திணிக்கிற அந்த திணிப்பு தான் இங்கு தவறு. ஆங்கிலத்தை படிக்க முடியாமல் இருக்கிற முதல் தவறாக இருக்கிறது. இன்னொரு பக்கம், இப்போது அறிவியல் வளர்ந்து விட்டது, செயற்கை நுண்ணறிவு வளர்ந்து விட்டது. நான் இப்போது தமிழிலே பேசுகிறதை தமிழறியாத யாராவது இருந்தால் அவர்கள் ஒரு மொழிபெயர்ப்பு கருவியை கையிலே வைத்துக் கொண்டால், அவர்கள் காதிலே மாட்டிக்கொண்டால், நான் பேசுவதையெல்லாம் அவர்கள் மொழியிலே கேட்டு புரிந்து கொள்ள முடியும். எங்கள் பள்ளிக்கு ஒருவர் அந்த குடிநீர் இணைப்புக்காக ஒரு ஆழ்குழாய் கிணறை போட்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் மார்வாடிகள் வந்து பள்ளிக்கு வந்திருந்தார்கள். பள்ளிக்கு ஏற்கனவே ஒரு சிறிய கட்டட பகுதியை இன்னொரு கட்டி இருந்தார்கள். அதற்கு தமிழிலே நாங்கள் கல்வெட்டு வைத்திருந்தோம். தமிழிலே இருந்த உடனே அவர்கள் அது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தங்களுடைய கல்வெட்டை அவர்கள் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். இது தமிழில் இருப்பது யாருடையது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஒரு பெரிய முயற்சி இல்லை, அதை எடுத்தார்கள். அதற்கு முன்னால் வருடியை, தொலைக்காட்சியினுடைய வருடியை பார்த்தார்கள். வருடியிலே அதை வருடும் போது அந்த ஸ்கேனரை கொண்டு ஸ்கேன் செய்யும் பொழுது அப்படியே அதை பார்த்ததை அப்படியே மொழியாக்கம் செய்து ஆங்கிலத்திலே அது அப்படியே கொடுத்தது. பாவேந்தர் தமிழ்வழி பள்ளி என்று தமிழ் மொழியில் இருந்ததை நல்ல தமிழில் இருந்ததை பாவேந்தர் PAVEN என்று அப்படியே ஆங்கில எழுத்துக்களிலே அது கொடுத்தது. ஓஹோ, இப்படித்தான் இதில் இருக்கிறது என்பதை அவர்கள் பார்த்து தெரிந்து கொண்டார்கள். நொடி பொழுதிலே தமிழில் எழுதியிருப்பதை படித்துக் கொள்ள முடியும். நொடி பொழுதிலே பிறர் பேசுவதை அவர்கள் மொழியிலே கேட்க முடியும். இப்படி வளர்ந்து விட்ட பின்னால் இன்னொரு மொழியை 3 அகவையிலிருந்து ஒரு குழந்தை படித்துத்தான் அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தவிர சமூகத்திலே ஒரு அறிவை அளிக்கிற சூழ்ச்சி வேறு ஒன்றாகவும் இருக்க முடியாது. இந்த நேரத்தில் தான் தோழர் சிவகாளிதாசன் அவர்கள் தாய்மொழி கல்வி என்பது ஏன் தேவை, அதனுடைய படிநிலையாக இருக்கிற நிலைப்பாடுகள் எல்லாம் இந்த கட்டுரையிலே மிக ஆழமாக எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரைகளிலே பல்வேறு இடங்களில் அவர் நிறைய புள்ளி விளக்கங்களோடு கொடுத்திருக்கிறார். இத்தனை பள்ளிகள் இருக்கின்றன, இத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள், இத்தனை ஆசிரியர்கள், இவ்வளவு அரசு செய்கிறது. ஒன்றும் நாம் வெறுமனே ஒரு கதையாக கேட்டு ஒன்றை புரிந்து கொள்ள முடியாது. ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்பதை ஆய்வோடு பார்த்து கொள்வதற்காக இப்படி ஆய்வோடு அந்த தரவுகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பாராட்டுக்குரிய செய்திகள். இன்று இவர் பார்த்திருக்கிற, முதலில் நான் சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நீட் கோச்சிங்கை பற்றி எழுதியிருக்கிறார், நார்வே கல்வியை பற்றி எழுதியிருக்கிறார், தமிழ்நாடு நாளை பற்றி எழுதியிருக்கிறார். இப்படியெல்லாம் நேரடியாக கல்விக்கு புறம்பான ஒன்றை எழுதியிருக்கிறார் என்றால், நான் முதலில் சொன்னதுதான், தமிழ் கல்வி என்பது, தமிழிய கல்வி என்பது நம்முடைய மரபோடானது. இந்த நாம் மரபு சார்ந்த கல்விக்கு நம்முடைய மண் சார்ந்த அரசியல், வரலாறு அனைத்தையும் நாம் இணைத்து கற்க வேண்டும். எனவே தான் அதையும் இணைத்து கொடுத்திருக்கிறார். அது நமக்கான கல்வி. அதேபோல் நார்வேடி கல்வியை பற்றி சொல்லி இருக்கிறார். அவர்கள் 2 அடிப்படையானது, ஒன்று சமூக நீதி, இன்னொன்று தாய்மொழி கல்வி. 2 தான் அங்கு அவர்கள் அடிப்படையாக பேசுகிறார்கள். 2ம் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. மக்களுக்கான நீதி என்பது மக்களுக்கான மொழியில் கல்வி கொடுப்பது தான். மக்கள் எந்த மொழியில் பேசி பழகி அவர்கள் விளையாடி அவர்கள் உடலாடி வருகிறார்களோ அந்த மொழியில் படிப்பது என்பது இயல்பானது. அதுதான் அவர்களுக்கான நீதி. நீ உனக்கு தெரியாத ஒரு மொழியில் படிப்பது என்று சொல்லுவது அவர்களுக்கு ஒரு தண்டனை, காலிலே விளங்கிட்டு அவர்களை ஓடச் சொல்வது போல. எனவே சமூக நீதி என்று அங்கு சொல்லுவது கூட மக்கள் மொழியில் கல்வி என்பதுதான். இன்னொரு பக்கம் அவர்கள் மற்றவர்களை இணைத்த ஒரு கல்வியை தர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அனைவரையும் இணைப்பது என்பது எதுவாக இருக்க முடியும்? மக்களுக்கான இணைப்பு என்பது மக்களுடைய மொழிதான். எனவே மண்ணின் மொழியிலே கற்க வேண்டும். அவர்கள் மொழியில் தான் கல்வி. அப்படி தாய்மொழி என்பதை எங்கே பார்க்கிறார்கள் என்றால், வேறு நாட்டிலிருந்து ஒரு குழந்தை வந்தால் அந்த குழந்தை அந்த மொழியின் வழியாக அவர்கள் தனக்கு தெரிந்த நிலைப்பாட்டை
அவர்கள் அந்த குழந்தையினுடைய அறிவு நிலையை ஆய்வு செய்வதற்கு அந்த மொழியிலேயே அந்த குழந்தையை ஆய்வு செய்து உனக்கு என்ன தெரிகிறது என்பதை பார்க்கிறார்கள். அந்த மொழியை அந்த குழந்தை கற்பதற்கும் அதற்கும் அவர்கள் உதவி செய்கிறார்கள். அந்த குழந்தை அந்த மண்ணின் மொழியிலே படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். இணைப்பாக அவர்களுடைய மொழி, அந்த தாய்மொழி, அந்த மண்ணுக்கான நீதி என்பது அந்த மண்ணுக்கான மொழி. எனவே தமிழ்நாட்டுக்கான நீதி என்பது தமிழ்நாட்டினுடைய மொழி, தமிழ் மொழி. இங்கு மற்ற மொழியை அவர்கள் படிக்க விரும்புகிறார்கள் என்றால் படிக்கலாம். அவர்கள் இந்த நாட்டிலே நான் பணி செய்ய மாட்டேன், தமிழ்நாட்டிலே எந்த உரிமையை கோர மாட்டேன் என்பவர்கள் அவர்கள் மொழியிலே படித்துக் கொள்ளலாம். மற்றவர்கள் தமிழ் வழியிலே தான் படிக்க வேண்டும். மற்றவர்களும் கூட நான் தமிழ்நாட்டிலே நான் நிற்கப் போகிறேன், இங்கே இருப்பவர்களோடு உறவாடப் போகிறேன் என்று சொன்னால், இங்கே வழக்காடப் போகிறேன், இங்கே வழிபடப் போகிறேன் என்று சொன்னால் இந்த மண்ணின் மொழியிலே அவையெல்லாம் இருக்க வேண்டும், அதிலே அவர்கள் செயல்பட வேண்டும் என்பது. எனவே மண்ணுக்கான நீதி, சமூக நீதி என்பது மண்ணுக்கான மொழியிலே கல்வி தருவதும் மக்கள் அவர்கள் மொழியை கற்று தெளிவதும் தான் என்ற நிலையிலே அவற்றையெல்லாம் மிக ஆழமான தரவுகளோடு பேசுகிறார் நண்பர் சிவகாளிதாசன். இந்த இடத்திலே தமிழ்மொழி கல்வியெல்லாம் நாங்கள் போராட்டமாக பேசிக்கொண்டு இருக்கிறோம், இதற்காக போராட்டங்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த போராட்டங்களிலெல்லாம் ஆகச்சிறந்த போராட்டம் என்பது அதை ஒரு பள்ளியாக நடத்துவது, தமிழ் வழியிலே ஒரு பள்ளியாக, ஒரு தாய் தமிழ் பள்ளியாக நடத்துவது என்பதுதான் ஆகச்சிறந்த போராட்டம். எதை செய்பவரும் அதை எப்படி செய்ய முடியும் என்று கேட்பவரிடம் இப்படி செய்ய முடியும், வந்து வாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு மிதப்பு எங்களுக்கு இருக்கிறது. இந்த பள்ளிகள் எல்லாம், இந்த தாய் தமிழ் பள்ளிகள் எல்லாம் அவற்றை செய்து காட்டுகின்ற ஒரு காலத்தில் அரசு பள்ளிகள் எல்லாம் ஆங்கில பள்ளிகளாக மாறியிருக்கிற இந்த காலத்தில் கல்வி என்றால் ஆங்கிலத்தில் தானே, தமிழிலே சொல்லி தர முடியுமா என்ன என்று கேட்கிற இழிநிலையை நோக்கி நாம் நகர்ந்திருக்கிற நேரத்தில் இல்லை இல்லை, தாய்மொழி தமிழிலே படிக்க முடியும், அதற்கு எடுத்துக்காட்டுகளால் இந்த தமிழ் வழி பள்ளிகள், தாய் தமிழ் பள்ளிகள் என்பதை காட்டு முகமாக இந்த தாய் தமிழ் பள்ளிகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றினுடைய பணி, அவற்றினுடைய போராட்டம் இதனுடைய ஆகச்சிறந்த போராட்டம். இதில் துணை நிற்பவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த எழுச்சிக்கான பங்கேற்பாளர்களாக இருக்கிறீர்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி கூறி இந்த ஆகச்சிறந்த படைப்பு வழங்கியிருக்கிற நண்பர் சிவகாளிதாசனை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.